நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றப் பெறுக. அவர் இரக்கம் நிறைந்த தந்தை, ஆறுதல் அளிக்கும் ஊற்றான கடவுள். அவரே நமக்கு எல்லா வகை வேதனையிலும் ஆறுதல் அளித்து வருகிறார். உங்களுடைய பதில், ஆண்டவரே நோக்கி கூவி அழைத்தேன். ஆண்டவரே அளவில்லாத வேதனையில் நோக்கி கூவி அழைக்கிறேன். ஆண்டவரே என் கூக்குரல்கள் செவிசாய்க்கிறது. என் வேண்டுதலின் பொருளை உன் செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே யான் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து யார் நிற்க முடியும்? வணக்கத்துடன் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யுமாறு நீ பாவங்களை மன்னிக்கின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். அவரது வாக்குறுதியில் என் ஆன்மா நம்பிக்கை கொண்டுள்ளது. என் ஆன்மா ஆண்டவரை எதிர்நோக்குகின்றது. இரவின் காவலர் உதயத்தை எதிர்நோக்குவதை விட அதிக ஆர்வமுடன் எதிர்நோக்குகின்றது என் ஆன்மா. காவலர் உதயத்தை எதிர்பார்ப்பதற்கு மேலாக இஸ்ராயலர் ஆண்டவரை எதிர்பார்ப்பார்களாக. ஏனெனில் ஆண்டவரிடம் இரக்கம் உள்ளது. இஸ்ராயலை அவரை மீட்பார். அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் அவர்களை மீட்டுக் கொள்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு செவிசாய்த்தருளும். உமது கட்டளைப்படி உலகை விட்டு அகன்ற அடியார் மதலைமேருடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். துக்கப்படுவோருக்காக ஜெபிப்போம். இரக்க மிகுந்த தந்தையே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, நீர் எம் மீது முடிவில்லா அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் வைகரையாக மாற்றுகின்றீர். இந்நிலையில் உழன்று ஏங்கவும் அடியாரை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் அடைக்கலமும் ஆற்றலும் நீரே. இருளும் துயரும் நிறைந்த எங்கள் அழுகையை மாற்றி நாங்கள் ஒளியும் அமையும் பெரும் வண்ணம் எங்களோடு இருந்தருள்வீராகும். எங்கள் ஆண்டவராகிய உம் திருமகன் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்க பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உறவினரோடு வானக வந்து சேர்வதற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,